தேவன் பேசத்தக்கதாகவும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் தலைப்பு மீட்பு. மீட்பு 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 என்ற தலைப்பிலே இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மை எப்படி மீட்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மீட்பு. ஆண்டவர் இந்த உலகத்திலே பலவிதமான மீட்பு நமக்கு அவசியப்படுகிறது. கட்டடங்கள் நிலநடுக்கத்தால் இடியும் பொழுதும், வெள்ளங்கள் அநேகரை அழிக்கும் போதும் இந்த மீட்பு சேவை மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு மீட்பு குழு இருந்து இந்த இடர்பாடுகளிலும் வெள்ளங்களிலும் சிக்கிய மக்களை பாதுகாக்காவிட்டால் அந்த மனிதர்களுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக காணப்படும். கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு அந்த இந்த கட்டடத்துக்குள்ளே சிக்கி இருக்கிற உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களை பாதுகாக்கத்தான் ஆண்டவர் இந்த மீட்பு குழு இந்த உலகத்திலே ஒரு சில மனிதர்களை வைத்து மீட்டுக் கொண்டிருக்கிறார். இது உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை குறித்து மீட்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வேதாகமத்தில் இந்த மீட்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், கொலோசையர் 1 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவத்தில் இருந்து நாம் மன்னிப்பு பெற்று ஒரு புதிய மனிதனாக மீட்கப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்திலும் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். உலகத்திலே மனிதர்கள் ஒரு மீட்பு குழுவாக இருந்து சாகும் தருவாயில் இருக்கிற, அல்லாவிட்டால் ஆபத்தில் இருக்கிற மனிதர்களை மீட்பது போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாசற்ற இரத்தத்தினாலே நம்மை என்ன செய்திருக்கிறார் என்றால் மீட்டிருக்கிறார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த மீட்பின் வகைகள், எத்தனை வகைகள் இந்த மீட்பில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 49 அதிகாரம் 9 வசனத்திலே பார்க்கிறோம். முதலாவது ஆத்ம மீட்பு. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்று பார்க்கிறோம். ஆத்மாக்கள், ஆத்மத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? மீட்கிறார். அதற்கு பின்பு சரீரம் மீட்பு. ரோமர் 8 அதிகாரம் 23 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுயாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பு, ஆத்ம மீட்பு. அடுத்தது இன்னொரு மீட்பை வேதாகமத்திலே வாசிக்கிறோம், சபை. சபையை ஆண்டவர் மீட்டு கொண்டிருக்கிறார். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்டு உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தரணும். ஆத்ம மீட்பு, சரீர மீட்பு, திருச்சபையை ஆண்டவர் மீட்கிற ஒரு மீட்பு. நம்முடைய சரீரம் மீட்கப்பட்டதாக காணப்படுகிறதா? நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறதா? மீட்பின் விலையை ஆண்டவர் சிலுவையில சிந்தின பின்பும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமா என்று நாம் நம்மை நாமே கேட்க வேண்டும். வேதாகமத்திலே ஆண்டவர் இந்த மீட்பின்
ஒரு திட்டத்தை மனிதர்களுக்கு செலுத்தின பின்பும் மீட்கப்படாத ஒரு அனுபவத்திலே இருக்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். மீட்பின் விரோதி யார் என்றால் இந்த எபிராய் ஓசியா 7ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும், எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள், நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். எனக்கு விரோதமாக அவர்கள் பொய் பேசுகிறார்கள். மீட்பின் திட்டத்துல ஆண்டவர் அவர் மாசற்ற குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தின இந்த எப்ராயிம் சேர்ந்த மனிதர்கள் இந்த மீட்பிற்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் ரெண்டகம் பண்ணினார்கள், கர்த்தருக்கு விரோதமான பொய் சொல்லுகிறார்கள் என்று இந்த எப்ராயிமை குறித்து இந்த எப்ராயிமை போல நாமும் இருக்கிறோமா என்று நம்மை நாமே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவோ இந்த மீட்பை நமக்கு கொடுத்த பின் இலவசமாய் குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தை சிந்தின பின்பும் நாம் இந்த எப்ராயிமை போல மீட்புக்கு விரோதியாய் இருக்கிறோமா என்று நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மீட்பின் திட்டத்தில எந்த அளவிற்கு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம் என்று நம்மை நாமே கேட்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய இந்த மீட்பின் விரோதியாக இருந்தால் ஆண்டவருடைய வசனம் இந்த சாயங்கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற இது என்னவென்றால், அந்த மீட்பிற்கு ஆண்டவர் குற்றமில்லாத விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்கு சிந்திர அந்த மீட்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்திருக்கிறார். யாருக்கு இந்த மீட்பு, யாருக்கு ஆண்டவர் மீட்பை கொடுப்பார்? எப்ராயிமை போல ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமான பொய் பேசி கொண்டிருந்தால் அவர்களை மீட்பார் என்றால் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் மீட்க மாட்டார். இங்கே முதலாவது பார்க்கிறோம், மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? மீட்பை கொடுத்தார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் அவர் மீட்பை கொடுக்கிறார். மீறுதல் எதற்கெல்லாம் நாம் மீறி நடக்கிறோம், வேதத்தில் உள்ள ஆண்டவருடைய கற்பனைக்கு நாம் கற்பனையை மீறி ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுவோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மீட்க மாட்டார். யார் யாரெல்லாம் மீறுதலை விட்டு திரும்புகிறார்களோ அவர்களை மாத்திரமே ஆண்டவர் மீட்பார். அடுத்தது அவபக்தியுடையவர்களுக்கு மீட்பு இல்லை. இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார். அவபக்தியாய் நாம் நடக்கிறோமா? நீங்கள் அவபக்தியாய் ஆண்டவருக்கு வசனத்திற்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய அவபக்தியிலிருந்து ஆண்டவர் மீட்கத்தக்கதாக உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கும் போது அந்த மீட்பின் திட்டத்திலே நாம் ஆண்டவருக்கு இசைந்தால் மாத்திரமே நம்மை மீட்பார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக யாருக்கு இந்த மீட்பு என்று பார்க்கும் பொழுது அழிவில் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறார். கர்த்தர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக யாரை ஆண்டவர் மீட்பார் என்றால் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் மீட்பார் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்தை அவர் மீட்டுக் கொள்வார். தம்முடைய ஜனம்
நாம் இந்த மீட்பின் திட்டத்துல எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நாம தம்முடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த லிஸ்ட்ல நம்முடைய பேர் இருக்குமா என்று நாம நினைச்சு பார்க்க வேண்டும். தம்முடைய ஜனமாக, ஆண்டவருடைய ஜனமாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஜனமாக இருந்தால் ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்ள இரண்டாம் திசை நம்முடைய கரத்தை மீட்பார் என்று பார்க்கிறோம். அநேக சமயங்களிலே நம்முடைய மீட்பின் திட்டம், நாம் மீட்கப்பட்டு விட்டோமா, நாம் மீட்பின் அந்த பெயர் அட்டவணையில நம்முடைய பெயர் காணப்படுகிறதா என்ற ஒரு அங்கலாய்ப்போடு வாழ்வோம் என்றால், இந்த மீட்பை குறித்து இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் அடுத்த 12ஆம் வசனத்துல அநேகருடைய பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. அசீரியர், எத்தியோப்பியர், எகிப்து, பத்ரோஸ், எத்தியோப்பியர், பெர்சியா, சினேயார், ஆமாத், சமுத்திர தீவுகள், அதன் பின்பு மொத்தமாக மீதியாய் இருப்பவர்களை ஆண்டவர் மீட்பார். அப்போ நம்ம இந்த இத்தனை பேர் போட்டிருக்கு: அசீரியர், எகிப்தியர், பத்ரோஸ், எத்தியோப்பியா, இது நிறைய பேர்கள் போட்டிருக்கிறத இதுல எதையாவது ஒன்றுல நம்முடைய பெயர் இணைக்கப்பட்டிருந்தா மீட்பின் திட்டத்துல, நான் அந்த ஸ்கீமுக்குள்ள எங்கேயாவது வந்திருக்கிறேன்னா என்று நாம மண்டை போட்டு குழப்ப வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்கு தெரியாது அசீரியர் யார், எகிப்தியர் யார் என்று நம்ம குழப்பாதபடிக்கு நம்ம அதே அதிகாரத்துல அடுத்த வசனத்தை, அந்த வசனத்தின் கடைசி பகுதியில, இந்த 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில வாசிக்கும் போது, யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து அவர் கூட்டுவார். பூமியின் 4 திசைகள், நிச்சயமாக 4 திசைகள்ல ஏதாவது ஒரு திசையில நீங்களும் நானும் இருப்போம் கண்டிப்பா. அப்போ நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? மீட்டுக் கொள்வார். நம்மையும் மீட்புல ஆண்டவர் இணைக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நாம அந்த மீட்புக்கு இசைத்து காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜெபம் இந்த மீட்பின் திட்டத்தில் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோமா என்று நான் பார்க்கிறேன். இன்னும் யாருக்கெல்லாம் இந்த மீட்பு என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எருசலேமை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். எருசலேமின் அனுபவம், எருசலேமின் அனுபவத்தோடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்வார். எருசலேமின் அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறார். அதன் பின்பு சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உங்களுடைய ஜனங்களை உங்களுடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். உங்களுடைய புயத்தினாலே யாரெல்லாம் மீட்டுக் கொண்டாரா? யாக்கோப்பையும் யோசேப்பினுடைய புத்திரர்களையும் ஆண்டவர் மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக எப்பொழுது எதிலிருந்து மீட்கப்படுகிறோம்? எப்பொழுது எதிலிருந்து மீட்கப்படுகிறோம்? முதலாவதாக தாயின் கருவில் இருந்து மீட்கப்படுகிறோம் என்று ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். நம்மை ஆண்டவர் நம்முடைய தாயின் கற்பத்தில் இருந்து நம்மை மீட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் மேடையில் மூலமாக மீட்பு, மோசேயின் மூலமாக. மோசே முச்செடியில் தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் ஆண்டவர் மோசேயின் மூலமாக மீட்டார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இக்கட்டுகளில் இருந்து தேவன் நம்மை மீட்கிறார். இக்கட்டுகள், இந்த உலகத்திலே அநேக இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரா? மீட்டு கொடுக்கிறாராம். இந்த உலகத்துல
நீங்கள் இக்கட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இக்கட்டின் அனுபவத்தில் இருந்து யார் நம்மை காப்பாற்றுவார், யார் நம்மை விடுவிப்பார் என்ற தவிப்போடு சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை இக்கட்டில் இருந்து மீட்டுக் கொள்வார். இன்னும் சங்கீதம் 130 அதிகாரம் 7 8 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. திரளான மீட்பு, இக்கட்டு, வியாதி, தாயின் கற்பத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை மீட்கிறார். அதன் பின்பு திரளான மீட்பு என்று சொல்லுவோம். திரளான மீட்பு அப்படின்னா அநேக துன்பங்கள், தொல்லைகள், அநேக வியாதிகள், வருத்தங்கள் எதிர்த்து வருகிற மக்களிடத்தில் இருந்து சண்டை சச்சரவு இல்லாதபடி ஒரு அருமையான மீட்பை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த அருமையான மீட்பு யார்? அந்த அருமையான மீட்பு யார் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை மீட்பு கொள்ள தகுதியுடையவராக இருக்கிறார். வேதாகமத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு 20 அதிகாரம் 28 வசனம், அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரையாமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து நம்மை மீட்கிறார். அடுத்ததாக 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று. இந்த மீட்பு யார், எப்படி, எதிலிருந்து மீட்கிறார், மீட்கும் பொருள் என்ன என்று பார்த்தோம். இந்த மீட்பினாலே நமக்கு என்ன பலன்கள் என்று பார்க்கும் பொழுது அநேக பலன்களை நாம் வாசிக்கிறோம். முதலாவது, இந்த மீட்பினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்களா? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். மீட்பை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்து நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். அடுத்ததாக, இந்த மீட்பின் பலன் என்ன என்றால் ஞானம், நீதி, பரிசுத்தம். ஞானம், நீதி, பரிசுத்தம். இந்த மீட்பினாலே ஞானத்தையும் நீதியையும் பரிசுத்தத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். இந்த மீட்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரா? முத்திரை கொடுக்கிறார். முத்திரை யாருக்கு கொடுக்கிறார்னா மீட்கப்பட்டவர்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீர்கள். அப்படி என்றால் இந்த மீட்பு எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக காணும். சாதாரணமான காரியம் இல்ல. அநேகர் இதை குறித்து அலட்சியமாக இருப்போம் என்றால் நீங்கள் நீதிமானாக முடியாது. தேவனுடைய நீதி, நியாயம், சுத்தம் நமக்கு கொடுக்கப்படாது. முத்திரை நமக்கு கொடுக்கப்படாது. நீங்கள் மீட்பு என்று பெற்றுக்கொண்ட முத்திரையை என்ன செய்யக்கூடாதான்? துக்கப்படுத்த கூடாதா? அப்போ முத்திரை மீட்பின் ஒரு பலனாக காணப்படுகிறது. நாம் எல்லாரும் எப்பொழுது நம்முடைய முத்திரையை பெற்றுக்கொள்வோம் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முத்திரை எப்பொழுது கொடுப்பார், எப்பொழுது நாம் இந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆவலாக காத்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே அவர் நமக்கு அந்த முத்திரையை மீட்பின் வாயிலாக கொடுக்கிறார். அடுத்தபடியாக எபிரேயர் 9 அதிகாரத்திலே 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த மீட்பு தற்காலிகமானது அல்ல, அது நித்தியமானது, அது அழிவில்லாதது, அது நிலைத்து நிற்கக்கூடியது என்று. நித்திய மீட்பு, நித்திய மீட்பை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அடுத்தபடியாக இந்த மீட்பின் பலன்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், அந்த மீட்பினாலே நம்மை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி
இந்த மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே புது பாட்டை ஆண்டவர் வரும் முன்பு பாடுவார்கள். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளோம் என்றும் புதிய பாட்டை பாடினார்கள். அப்போ புது பாட்டு எங்க? இந்த பரலோகத்துல நம்ம புது பாட்டை பாட போறோம். மோசையின் பாட்டு யாருக்கு? மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த புது பாட்டு. இன்னைக்கு நம்முடைய பாடல்களை பாடுறதுலே நம்ம ரொம்ப திணறிட்டு இருக்கோம். சரியான இசை, சரியான ராகம் பாட முடியல நம்மளால. ஏன்? நீங்க மீட்பின் திட்டத்துல இன்னும் ஆண்டவரோடு சேர வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். புதிய பாட்டு, புதிய பாட்டு மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பாட முடியும். மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பாட முடியும். இந்த மீட்கப்பட்டவர்கள் 1,44,000 பேர் என்று வேதாந்தம். மீட்கப்பட்டவர்கள் எத்தனை பேரா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட, அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. அப்போ இந்த மீட்கப்பட்டவர்களுக்கு எத்தனை பேரா? 1,44,000 பேர். அந்த 1,44,000 பேர்ல நீங்களும் நானும் இருப்போமா? இருப்போம். மீட்பின் திட்டத்துல எந்த ஸ்தானத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் தகுதியுடையவர்களாக இந்த மீட்பின் திட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நிச்சயமாகவே நம்மை பார்க்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படும். 1,44,000 பேர் மீட்கப்பட்டவர்கள். இந்த மீட்பை குறித்து இன்னும் என்ன பார்க்கிறோம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். இந்த ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்றால் என்ன பார்க்கும் பொழுது, ஆனாலும் தங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். மீட்கப்பட்டவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சிலர், அசூசிப்படுத்தாத சிலர் தங்கள் வஸ்திரங்கள். ஆண்டவர் இந்த வஸ்திரத்தை குறித்து பேசும்போது அவருடைய நீதி அவருடைய வஸ்திரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் தேவனுடைய நீதி நியாயத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த வெண் வஸ்திரம் தரிப்பார்கள். அவர்கள் மாத்திரமே தங்கள் வஸ்திரத்தை அசூசி படுத்தாதவர்களாக காணப்படுவார்கள். இந்த மீட்பு எது வரைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது? இந்த மீட்பு எவ்வளவு நாள் நமக்கு தேவைப்படுகிறது என்று பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த மீட்பிற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இந்த மீட்பின் நிறைவேறுதலாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய
கையிலே ஒரு அரிவாளை நீட்டினவரார். இதோ பயிர் முதிர்ந்திருக்கிறது என்று பயிரை அறுக்க சொல்லுவார். அப்பொழுது இந்த மீட்பின் நிறைவு நாமை சந்திக்கிறது என்று மீட்பு. நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் ஒரு கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அருவாளையுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். நம்முடைய சிரசின் மேல் ஒரு கிரீடத்தையும் நமது கையிலே கருப்புள்ள அருவாளையுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன் என்று பார்க்கிறோம். சிரசில ஒரு கிரீடத்தை சூடி வெள்ளை குதிரையிலே வருகிற தேவனை குறித்து இங்கே பார்க்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் வெள்ளை குதிரை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு வல்லமை. ஒரு நம்முடைய வீடுகளிலே மோட்டார்களோ அல்லாவிட்டால் அந்த ஹார்ஸ் பவர் என்று சொல்வார். 5 HP 5 HP ஹார்ஸ் பவர். அப்போ அது ஒரு வல்லமையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. வெள்ளை குதிரை என்றால் என்ன? இந்த வெள்ளை எதற்கு ஒப்பிடப்பட்டது? பரிசுத்தத்துக்கு ஒப்பிடப்பட்டது. தேவன் நம்மை என்ன செய்வாரா? மீட்டுக் கொள்வாரா? பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் என்பதற்காக வெள்ளை குதிரை நமக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளை குதிரை பரிசுத்தமா இருக்கும் பொழுது அது ஜெயம் பெறும். வெற்றியின் கழிப்பிலே இந்த அரிவாள் பூமியிலே நீட்டப்பட்டு அநேகரை அறுக்கிற, அதான் அநேகருடைய நியாய தீர்ப்பை தேவன் நிறைவேற்றுவதாக காணப்படுகிறார் என்று நான் பார்க்கிறோம். மீட்பின் திட்டத்துல ஆண்டவருடைய வருகை மாத்திரமே இந்த மீட்பின் முடிவாக காணப்படும். 2ஆம் முறை ஆண்டவர் வானத்திலே பொழுது வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது என்றால், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அப்போ ஆண்டவருடைய வருகையில எல்லா கண்களும் அவரை காணும். எல்லா கண்கள் யாவும் அவரை காணும். அநேகருக்கு சில சமயத்துல சண்டை வரும். என்னுடைய கண் ஆண்டவருடைய வருகையை பார்க்குமா? நான் அந்த வருகையை பார்ப்பதற்கு தகுதி உள்ள காணப்படுகிறேனா என்ற ஐயப்பாடு இருக்கும் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், என் கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் அவரை காணும். உங்களுடைய கண் அவரை நிச்சயமாக காணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த பின்பு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். மத்தேயு 24:27ஆம் வசனத்திலே, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். இங்கே ஸ்கிரீன்ல வசனம் தப்பாக 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 27ஆம் வசனத்துக்கு பதிலாக 7ஆம் வசனம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அது தவறு. 27ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல அவருடைய மனுஷகுமாரனுடைய வருகை. அப்போ எதற்கு இந்த மின்னலை ஆண்டவருடைய வருகைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், எல்லாரும் கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகையை என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. அநேக சமயத்துல நமக்கு சில
ஐயங்கள் ஏற்படலாம். ஆண்டவர், நான் ராத்திரியில நல்லா தூங்கிட்டு இருந்தா ஆண்டவர் வந்தா அந்த தூக்கத்துல இருந்து எப்படி நான் ஆண்டவரை பார்ப்பேன் என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை எழுவதில்லை, ஆகையில் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், கல்லறைகள் திறக்கப்படும், கல்லறையில் இருந்து திறந்த மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகையில இந்த மீட்கப்பட்டவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவார்கள். மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவார்கள். நாம் மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் நம்மை கேட்க வேண்டும். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். எவ்வளவா? ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படி என்றால் கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு நாள் மறித்து அவருடைய ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஆண்டுடைய வருகையின் சத்தம் கேட்கும். அவர்களுக்கு ஆண்டுடைய வருகையின் சத்தம் கேட்கும். கடைசி எக்காலம் படிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டுடைய மீட்பின் திட்டத்துல இந்த வருகையில நாம் எழுப்பப்படுவோம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டுடைய எக்காலம் தொனிக்கிற சத்தத்தை நம்முடைய காது கேட்பதற்கு ஆவல் உள்ளதாய் இருக்கிறார். ஆண்டுடைய வருகையை நாம் எந்த அளவுக்கு வாஞ்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், வாஞ்சியோடு எதிர்பார்த்து ஆண்டுடைய வருகைதான் இந்த உலகத்திலே பிரதானமானது என்ற ஒரே லட்சியத்தோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்குள்ளவர்களாக காணப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மீட்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த மீட்கப்பட்டு உயிரோட எழுப்பினவர்களுக்கு எலியா சாட்சியாக இருக்கிறார். எலியா எப்படி போனாரா? ரதங்களினால் அந்த எலியா போனார். எலியா இந்த பார்க்கிறோம், ரதங்களில் ஏறி போனார் என்று பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். என்ன வந்துதான்? அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்தது. எலியா பரலோகத்துக்கு அக்னி ரதம் குதிரை ரதத்துல போனாரு. நம்மை ஆண்டவர் எப்படி அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள பட போகிறார்? நாம் எப்படி பரலோகத்துக்கு போக போகிறோம்? ஒருவேளை எலியாவுக்கு கொடுத்த அந்த குதிரை ரதம் நமக்கு கொடுக்கப்படுமா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லாவிட்டால் நாம் எப்படி இந்த பரலோகத்துக்கு போக போறோம்? என்ன செய்தால் இந்த பரலோகத்துக்கு போலாம் என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லுது, தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000ங்களுமாய் இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சியோனில் உள்ள வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். தேவனிடத்துல எத்தனை ரதங்கள் இருக்கா? 1000 10,000 ரதங்கள் ஆண்டவர்கிட்ட இருக்கு. அப்போ அந்த ரதங்கள் தான் நம்ம என்ன செய்ய போதான்? அந்த பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்ல போகிறதாக காணப்படுது. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அடுத்ததாக இதோ தம்முடைய கோபத்தையும் உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடு வருவார், பெரும் காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார் என்று ஏசாயாவின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும். தேவன் எப்படி வருவாரா? அக்னியோடும் பெரும் காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார், ரதங்களோடும் வருவார். நாம எல்லாரும் எலியாவை போல அந்த ரதங்கள்ல நாம என்ன செய்ய போறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். அக்னி, குதிரை ரதம், குதிரை ரதம் நமக்கு என்ன செய்யப்பட போகிறது? அனுபவப்பட போகிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அந்த பரலோக ராஜ்யத்துல யாரெல்லாம் போவாண்டா மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே அங்கே போவார்கள். அங்கே என்ன இல்லையா? துஷ்ட மிருகம் அங்கே இல்லையா? அப்போ நீங்களும் நானும் இந்த மீட்பின் திட்டத்துல எவ்வாறு ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோம்? இந்த மீட்பின் திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால், நீங்கள் 1,44,000 பேரில் ஒருவராக இருந்து புதிய பாட்டை பாடுவீர்கள். புதிய பாட்டை இந்த பாடல் பரலோகத்துல பாடுற அந்த கொயர் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது என்ன வாசிச்சேன்னா, இந்த ஹெவன்லி கொயர் பரலோக இந்த பாடல் குழுவில மீன்கள், மரங்கள், இன்னும் பெரும் காற்று இணைந்துள்ளோம். அவைகளும் ஒளிகளை எழுப்பி அந்த பரலோக அந்த பாடல் குழுவிலே சேர்ந்து இசை எழுப்புமா. அப்போ நம்ம நினைக்கலாம், இந்த மீன்கள், மரங்கள், ஜந்துக்கள், காற்று பாட்டு பாடுமா அப்படின்னு கேட்கலாம். அந்த ஹெவன்லி கொயர்ல இதெல்லாம் இடம் பெறும் என்று வேதாந்தத்திலே நாம் வாசிக்கிறோம். அவைகள் எல்லாம் இடம்பெற்றாலும் நீங்களும் நானும் இடம் பெறுவோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே செல்ல முடியும். அதனால நீங்கள் மீட்கப்பட்ட அனுபவத்தோடு இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்க நிச்சயமாக வல்லவராயிருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். யாரு சீயோனுக்கு வருவார் அப்படின்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் சீயோனுக்கு வருவாங்களாம். அவங்க எப்படி வருவாங்கன்னா, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நீங்களும் நானும் இந்த ஆனந்த களிப்பு நம்மகிட்ட இருக்குதா? கழிப்பு முதல்ல அந்த ஆனந்தம் மாறும். நாம் மீட்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்றால் மாத்திரமே இந்த ஆனந்த கழிப்போடு சீயோனுக்கு வருவோம். சீயோனுக்கு வரும்போது அந்த சீயோன்ல மகிழ்ச்சி என்று சொல்லவில்லை, நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லப்படுது. நித்திய மகிழ்ச்சி. இந்த உலகத்துல நம்முடைய மகிழ்ச்சி ஒரு காலகட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. நம்முடைய சந்தோஷம், ஒரு சமாதானம், நம்முடைய களிப்பு, மகிழ்ச்சி எல்லாம் சில நிமிடங்கள், சில மணித்துளிகள், சில நாட்களாகவே காணப்படுகிறது. ஆனால் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி நித்தியமான மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க மகிழ்ச்சியோடு மாத்திரம் இல்லாமல் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அதனால இந்த மீட்பின் திட்டத்துல ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அந்த மீட்பின் திட்டத்துல நாம் இணைந்து அந்த மீட்பின் பலன்களை நீதிமான்களாக்கப்படுகிறது. எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தோடு நித்திய மகிழ்ச்சியில அந்த மீட்பின் திட்டத்துல நாம் சேர்ந்து, அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார்,
அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும் என்று யோபு பக்தன் சொன்னது போல ஆண்டவர் 2ஆம் முறை வர காத்திருக்கிறார். அந்த வருகையில அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை காணும் என்று சொல்லி அந்த அனுபவத்தோடு இந்த மீட்பின் சித்திரத்திலே ஆண்டவரோடு இணைவோம். நிச்சயமாகவே அந்த மீட்பு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நித்தியத்தையும் மனமகிழ்ச்சியும் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.